நமச்சிவாய். ஜெய் வர அன்பு பக்தர்களே, 2026 பிறந்துடுச்சு. நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம். 26 எப்படி இருக்க போது, இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3 கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம். இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம். அப்போது எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி, எல்லாமே கைகூடி வருது, ஜெயிக்கிற மாதிரி வருது. பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், அந்த பாயிண்டில் தான் நம்ம தோற்று போகிறோம். அது கடைசியில் நடக்காமல் போயிடுது, மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு சொல்வதுண்டு. அப்போ இதெல்லாம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு இறை வழிபாடாக இருக்கலாம். ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட கரணத்தில் நாமயோகமாக இருக்கலாம். மெயினாக நட்சத்திரங்கள், அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் ஜெயிக்கலாம். இது இந்த 26க்கு மட்டும்தான் பொருந்தும், 2026க்கு மட்டும்தான். ஸோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கீங்க, எனக்கு இம்மீடியட் ஒரு ரிலீஃப் வேணும், நான் உடனே ஜெயிக்கணும், எனக்கு டைம் இல்லை சார், நான் இம்மீடியட்டாக எனக்கு அடுத்த மாதம் எனக்கு ஹியரிங் வருது, அடுத்த மாதம் நான் இந்த ஜாபை போகுது, அடுத்த மாதம் நான் ஜாபில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு அர்ஜென்ட்டில் இருக்கீங்க, நான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும், பையனை படிக்க வச்சே ஆகணும், பசங்களை படிக்க வைக்கணும், கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, இல்லைன்னா எனக்கு இம்மீடியட் என் மனைவி வந்தே ஆகணும், ஃபேமிலி ஒன்று சேரணும், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஒரு பிளாக் மேஜிக் இருக்குது, ப்ராப்ளம் தாங்க முடியல, ஏதோ சம்திங் தாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒரு சாம்பல் எட்டுன்னு உங்கள் வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க, அந்த மாதிரி அந்த துஷ்ட சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டில் இருக்கான் சார், என்ன பண்ணணும், நாங்கள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போது நேரங்காலம் ஒருத்தருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும், பார்க்குறதெல்லாம் அவங்களுக்கு பயமாக தான் இருக்கும். இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், அடுத்தடுத்து பிளாக் ஆகிட்டே வருது, ஒன்று பிளாக் ஆகிட்டே வரும். ஒரு வருமானமாக சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோடு பண்ணுவாங்க, ட்ரேடிங்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, ஜுவல்லில் போடுவாங்க, கோல்டில் போடுவாங்க, சில்வரில் போடுவாங்க. இவங்க போடுற நேரம் போய் லாக் ஆகிடும், இல்லை ரேட் குறைஞ்சிரும். அப்போ உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா? ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன். குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம், உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ, உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம், யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எனிமியா இருப்பாங்க, அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க, அதே போல் யாரோட நீங்கள் அதிகமாக ஃபேவரபுளாக பழகலாம், நம்பலாம், இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதா, இது போன்ற ரகசியங்களை ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போகிறோம். அதே போல் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த நட்சத்திரத்தில் போகணும், அதே போல் அங்கே போய் என்ன செய்யணும், இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, பரிகாரம் ஒன்று தான். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்சால் அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். அந்த கோவிலில் சகஸ்ரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும். கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. தேவை இருந்தாலும் எங்களுக்கே தெரியும், நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க. உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைண்ட்ஸுக்காக, பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம், சகஸ்ரநாமம், அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம், ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான். எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போகணும்.
அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி 27 தீபம் ஏற்றி, அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்துக்கு உள்ளே சொல்லுவேன், எந்த 27 தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 27 முறை வலம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும். இதை செஞ்சீங்கன்னாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 1% தடைகள் விலகலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். திருவோணம். திருவோணம் சந்திரனுடைய கடைசி நட்சத்திரம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 27 நட்சத்திரங்களை திருவோணத்தில் நம்மளே நிறைய கேள்விப்படுறோம். சிரவணம் அப்படிங்கிறோம். சிரவணம், திருவோணம் என்பது பெருமாளுடைய நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. பெருமாளுடைய அவதார நட்சத்திரங்களில் திருவோணமும் ஒன்று. நரசிம்மருக்கு வந்து சுவாதி இல்லையா, அவர் அவதரிச்சது சுவாதியில் அவதரித்தார். அதுபோல் பெருமாள் அவதரித்தது, ராமர் அவதரித்தது புனர்பூசம். அப்போ அதே போல் இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது. அப்போ சந்திரனுடைய ஆட்சி அதிகாரம் அதிகமாக பெற்றது. சனி சந்திரன் உடனே புணர்ப்பு தோஷம்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த தோஷத்தெல்லாம் எடுத்து ஒரு மூட்டை கட்டி ஒரு கேரி பேக்கில் ஓரமாக குப்பையில் போட்டு வைங்க. அப்புறம் நாம் அதை கலதிக்கலாம். இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளுடைய நட்சத்திரமாக அமையுது. பொதுவாகவே இவங்க வந்து இயற்கையை அதிகம் விரும்பக்கூடியவர்கள், இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள், விவசாயத்தை விரும்பக்கூடியவங்க, மரம் செடி கொடி வளர்ப்பதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய, நிழலை விரும்பக்கூடியவங்க. ஏதாவது ஒரு மரம் நிழல் கிடச்சதுன்னா போய் ஒரு 10 நிமிஷம் போய் உட்காந்துருவாங்க. ஜன்னலோரம் போய் உட்காந்துக்கிறது, காற்றை அதிகமாக சுவாசிக்கிறது, எப்பயும் இவங்க காற்று இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுபோல் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டராக இருப்பாங்க திருவோண நட்சத்திர அன்பர்கள். வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம், இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இந்த திருவோண நட்சத்திரத்தில் நிறைய அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில். அதே போல் நிறைய அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க, முதலாளிகள், ஓனர்ஸு, இதெல்லாமே திருவோண நட்சத்திரத்தில் அதுக்கு ரெசிடென்சி, ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவங்க, ஃபோட்டோகிராஃபி, சினிமா, அரசியல், தொலைக்காட்சிகள், சேட்டலைட் சேனல்ஸு, ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், இன்னும் சொல்ல போனாக்கா மெயினாக ஃபுட் செக்டர், அதே போல் சுரங்கங்கள், அந்த சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இபி செக்டர்ஸு, வாட்டர் போர்டு, நீர் சார்ந்த டாஸ்மார்க், அந்த மாதிரி போதை வஸ்துக்களாக இருக்கலாம். அதே போல் நீர் சம்பந்தப்பட்ட பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம், குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான தொழில் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்து இதில் இவங்க ஜெயிப்பாங்க. அதில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, நீங்கள் ஏதேனும் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீர்களே ஆனால் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் திருமியச்சூரில் இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி ஆலயம் மிக சிறப்பு. அங்கே தான் லலிதா சகஸ்ரநாமம் பாஸ்கரராஜர் அப்படிங்கிறவர், அங்கே தான் அந்த சிவாச்சாரிய பெருமான், அவர் தான் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை இயற்றியவர். அது எங்கே இருக்குது? ஸ்ரீவாஞ்சியம் பக்கத்தில் இருக்குது. ஸ்ரீவாஞ்சியம், திருநள்ளாறு, திருப்பாம்புரம், இந்த கேப்பில் தான் அந்த திருமியச்சூர் இருக்குது. கூத்தனூர் சரஸ்வதி, இது எல்லாமே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே 10 கோவில் இருக்கும். அப்போ திருமியச்சூர் திருவோண நட்சத்திரத்திற்கு மிகவும் யோகமான ஒரு ஆலயம் அப்படின்னாக்கா திருமியச்சூர் இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி தான். அங்கே அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் ரொம்ப விசேஷம். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரமான திருவோணத்தில் அல்லது வளர்பிறை தசமி அல்லது வளர்பிறை பஞ்சமி திதியில், பஞ்சமினா திதியாக இருந்தால் பஞ்சமி தசமி வளர்பிறை நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் திருவோணம். ஆலயம் திருமியச்சூர், நைவேத்தியம் சக்கரை பொங்கல், தீப எண்ணெய் நல்லெண்ணெய், இதை செய்து பாருங்க. இதுதான் ரகசியம்.
இதுபோல் இன்னும் டீப்பாக உங்கள் ஜாதக ரகசியம் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். வாழ்த்துக்கள் திருவோண நட்சத்திர அன்பர்களே.